வணக்கம். நான் அக்குபஞ்சர் வைத்திய தினேஷ். உங்களோட பித்தப்பையில் கல் இருக்குன்னு சொன்னால் அதுக்காண்டி உங்களோட பித்தப்பையை வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னு சொன்னால் அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மூலம் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல்லை முழுமையாக கரைக்க முடியும். பித்தப்பையில் வர கல்லுன்றது உண்மையாக வெளியில் இருந்து எங்கேயுமே வாரதில்லை. அந்த பித்தம்தான் இறுகி கல்லாக போகிறது. பித்தம் இறுகி கல்லாக போனால் அந்த பித்தத்தை இழக்க முடியும். ஏன்னு சொன்னால் பித்தப்பைக்கு வர கரண்ட் இறுகி இருக்க பித்தத்தை இழக்கி முன்சுருடலுக்கு அனுப்புறதுக்கு தேவையான கரண்ட் வராட்டி தான் அந்த மாதிரி பித்தம் இறுகி கல்லாக போகிறது. ஈரலேருந்து பித்தம் ஒரு ட்ரொப்பாக வந்துகொண்டே இருக்கும். இந்த பித்தம் முன்சுருடலை கலக்கும். முன்சுருடலில் வர கொழுப்பை சமீவாரடையை செய்கிறதுக்கு தான் இந்த பித்தம் எங்களோட உடம்புல சுரக்கும். கொழுப்பை நுண்துகளாக மாற்றும். கொழுப்பை உடைச்சி நுண்துகளாக மாற்றுற நேரம் அது பிறகு சதையால் சுரக்கப்படுற சுரப்பால் துரிஞ்சப்படக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த பித்தம் தேவைக்கு அதிகமாக வந்ததுன்னு சொன்னால் எங்களோட குடலால் உறிஞ்சப்பட்டது ரத்தத்தில் கலக்கும். அதை தடுக்கிறதுக்காண்டி நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிற நேரங்களில் வார பித்தம் எல்லாத்தையும் எங்களோட பித்தப்பை என்ன செய்யும், சேமித்து வச்சுருக்கோம். பிறகு நாங்கள் நிறைய கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிட்ற நேரம் சாப்பாட்டில் இருக்க கொழுப்புன்ற அளவுக்கு ஏற்ப பித்தம் சுரக்கப்படும். அதாவது பித்தப்பை அந்த இறுகி இருக்கிற பித்தத்தை இலக்கி முன்சுருடலுக்கு அனுப்பும். அதில் கொழுப்பு தரமாக சமீபாடையும். இப்போ எப்படி தரமான கொழுப்பு தான் எங்களோட உடம்புக்கு மிக முக்கியமாக தேவை. தரம் குறைஞ்ச கொழுப்பு உடம்பு என்ன செய்யும், சேமிக்கும். பித்தம் இறுக கிறிஸ்டலைஸ் ஆகும், கல் மாதிரி வரும். அதாவது நீங்கள் ஸ்கேன் பண்ணால் அது கல்லண்டு காட்டும். ஆனால் உண்மையில் அது பித்தம் தான். பித்தப்பையில் சேமிக்கப்படுற இந்த பித்தம் ஏன் இறுகுதுன்னு சொன்னால், நாங்கள் கொழுப்பை சாப்பிட்ற நேரம் அந்த கொழுப்புக்கு தேவையான பித்தத்தை பித்தப்பையால் இழக்கி மீண்டும் முன்சுருடலுக்கு அனுப்ப முடியாமல் போகுது. பித்தப்பை என்ன செய்யுதுன்னா பித்தத்தை இழக்கும். சாப்பாடு வருதுன்னொன்னே பித்தப்பை என்ன செய்யும், அந்த முருகி இருக்கிற பித்தத்தை இலக்கி டைல்யூட் பண்ணி அனுப்பும். இதுக்கு பித்தப்பைக்கு நிறைய சக்தி வேணும். அப்போ இந்த சக்தி எங்கேருந்து கிடைக்குதுன்னு சொன்னால், பித்தப்பைக்கு சக்தி வழங்குறதுக்கு உடம்புல தசைப்பாதையில் பித்தப்பைக்குரிய சக்தி சக்கரம் இருக்குது. இது இருக்கும் சில நேரங்களில். அடுத்தது அந்த பித்தப்பைக்குரிய சக்தி பாதை ஒன்று இருக்குது. அது பித்தப்பைக்கு நேராக வார சக்தி பாதை தான் அந்த பித்தப்பைக்கு சக்தியை கொடுக்கும். அக்குபஞ்சரில் இதை முழுமையாக குணப்படுத்தலாம். ஒரு பக்கத்துக்கு 12 ட்ரீட்மெண்ட் செய்யணும். ஒரு சக்தி சக்கரத்தை நாங்கள் பூரணமாக பழைய எல்லாமே கொண்டு வரத்துக்கு இறுக்கத்தை எடுக்கிறதுக்கு 12 தடவை அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் செய்யணும். ஒரு பக்கம் 12 ட்ரீட்மெண்ட், மற்ற பக்கம் 12 ட்ரீட்மெண்ட் செய்தோம்னு சொன்னால் 24 ட்ரீட்மெண்ட் வரும். கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் இந்த பித்தப்பையில் உள்ள கல்லை பித்தப்பையை வெட்டாமலே நாங்கள் கரைக்க முடியும். நன்றி, வணக்கம்.